கலையாத கல்வி, குறையாத வயது, கவடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை என் உறவுகளுக்கும், என் சொந்தங்களுக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், நல்ல துவக்கம், நல்லதே நடக்கும். 17/11/2025 கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடையும் போது ரிஷபராசியில் பிறந்த என் உறவுகளுக்கு, என் சொந்தங்களுக்கு பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார். ஆமாங்க, 11வது இடத்துல ட்ராவல் பண்ணக்கூட சரியான நேரத்துக்குள்ளே வரக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார் இல்லைங்களா, உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லித்தர போகிறார். ஆமாங்க, இந்த நேரத்தில் சில புரிதல்கள் ஏற்படும். என்னென்ன விஷயத்தை வரக்கூடிய காலத்தில் நாம் சந்திக்க போகிறோங்கிற இன்டிமேஷனை சனி பகவான் இந்த ரிஷபராசிக்கு கொடுக்க போகிறார். அதனால் உங்களை பக்குவப்படுத்த போகிறார், உங்கள் பாதைகளை மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயத்தை எப்படி எளிமையாக கொண்டு போகணும், லாபங்களை எப்படி நாம் கொண்டு வரணும், கணக்கில் எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகணும், படிப்பில் எப்படி சக்ஸஸ் ஆகணும், வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் ஆகணும், வியாபாரத்தில் எப்படி வெற்றி அடையணுங்கிற நுணுக்கங்களை சனீஸ்வர பகவான் கால தத்துவத்தின் அடிப்படையில், காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில், காலப்போக்கில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். காலம்னா யாருங்க? நாம் சந்திக்கிற மனுஷங்க. நாம் சந்திக்கிற மனுஷங்க இது வரைக்கும் சில பிரயோஜனம் இல்லாமல் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிற இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு பிரயோஜனமாக சில எந்த செய்தி கிடைச்சாலும் பிரயோஜனமாக கிடைக்க போகுது. யார் பேசினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற போகுது. அதனால் எதையும் சொல்லுவாங்க இல்லைங்களா, சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாதுப்பா. சார், நான் ஒரு டீ குடிக்க நிற்கிறேன் சார், இந்த நேரத்தில் ஒரு நம்ம ரேடியோவில் ஒரு எஃப்எம்மில் ஒரு செய்தி வருது சார், அது கூட உங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், உங்களுக்கு கொடுக்குற இன்டிமேஷனாக இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ அழகான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார் சனீஸ்வர பகவான். இதையெல்லாம் தான் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். பிரிந்த உறவுகள் சேர போகிறாங்க. தொந்தரவு கொடுத்தவர்கள், நம்மளை ரொம்ப ஸ்கேன் போட்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் விலக போகிறாங்க. இவங்கள்ட்ட ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, இவங்க ஏன் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு உங்களை விட்டு அவங்க விலக போகிறாங்க. உங்களை இந்த ரொம்ப நோட்டமிட்டவர்கள்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால எங்கள் வீட்டு பிள்ளைகள், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு முக்கோண வடிவில் சந்தோஷம் கிடைக்க போகுது. அது என்னங்க முக்கோணம்? எந்த பக்கத்தில் போனாலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் அதாவது உயர்ந்த தத்துவத்தை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்பட போகுது. வியாபார நுணுக்கங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சில சூட்சமங்களை சனீஸ்வர பகவான் சொல்லி கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி, தெரிஞ்ச விஷயங்கள், வித்தைகள், தெரிஞ்ச நண்பர்கள், ரொம்ப நாளாக ஒருத்தவன் நண்பன் சார், ஆனால் அவனால் எந்த பிரயோஜனம் இல்லாமல் நினச்சிட்டு இருப்போம்ல, இப்போ அந்த நண்பனால் பிரயோஜனம் ஏற்படும். என்றைக்கோ பண்ண ஒரு உதவிக்கு இன்றைக்கி ஒருத்தவனால் லாபம் ஏற்படும். நம்ம மறந்துருப்போம் அந்த உதவியை, அவன் இப்போ வருவான். சார், என்ன நீங்கள் சொல்லவே இல்லை, என்னம்மா நீ இப்படி நிற்கிற, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே, நான் இறங்கி செய்கிறேன் அப்படின்னுவோம். அங்கே தான் அடிக்குது உங்களுக்கு லக்கு. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் சனீஸ்வர பகவான் நன்மைகளை கூட்டி கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் பல சர்ப்ரைஸுகளை, நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்க போகிறார். காலம் உங்களுக்காக கனிய போகிறது. இந்த காலம் எப்படி நீங்கள் நினைக்கிறத நடத்தி கொடுக்க போகுது. வீட்டில் சுபகாரியங்களை நடத்துறதுக்கான நல்ல விஷயங்கள், நாம் பிரமிப்பாக நினைக்க வேண்டிய விஷயங்களை இன்னொருத்தவங்க, பா எப்படிப்பா இதுக்கெல்லாம் இறங்குறாங்க, எப்படி பணம் வந்திருக்கும், என்ன செய்வாங்க அப்படின்னு நம்மளை மற்றவங்க எடை போடக்கூடிய காலமும் இந்த நேரம். ஆக சனி வக்கர பயிற்சினால் விட்டுது தொல்லை, ஒரு முகத்தில் ஒரு தெளிவு ஏற்படும், இந்த பிரகாசம் ஏற்படும்.
புதுசாக ஒரு நோக்கங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பிறப்புடைய ரகசியம் தெரிய வரும். இந்த காலகட்டம் ஏறத்தாழ இந்த வருஷத்துடைய எண்டில் நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம். ரிஷபராசி நேயர்களே, நல்லது நடக்கப் போகுது. அதற்கு தயாராக இருங்க. நம்புங்க, சனீஸ்வர பகவான் குறையில்லாத வாழ்க்கையை நிறைவாக கொடுக்க போகிறார். வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகப் போகுது. தனி பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் ரொம்ப கனவு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கனவு ஜெயிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா. சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நம்ம எவ்வளோ நம்புகிறோமோ, ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும். அது முடிந்துவிடும். நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும். இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும். கார்த்தால சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்க. 5 கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அவ்வளோதான். பிள்ளையாரை சொல்லிவிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 11 தடவை ஆவர்த்தியாக சொல்லிவிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டுண்டு கார்த்தால் நீங்கள் எங்கே புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு குளியலை போட்டு எத்தனை மணி ஆனாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும். சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார். அடுத்தது ஹனுமான வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா, நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன். வேண்டாம். சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது. சனீஸ்வர பகவானை அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான், அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது. சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார். நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும். அவ்வளோதான். அப்போ சனிக்கிழமையில் ஹனுமானை வழிபாடு பண்ணணும். காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன். சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார். சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க. என் உறவுகளே, என் சொந்தங்களே, நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.